அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோவில்பட்டி ரோட்டரியினுடைய பதவி ஏற்பு விழா ஆரம்பமாக இருக்கிறது. நமது சிறப்பு விருந்தினர் பிடிஜி ஷாஜகான் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கமான இதயத்திற்கு சொந்தக்காரர் ஷாஜகான் சார் அவர்களை தலைவர் ரொட்டேரியன் முத்துமுருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தற்போதைய செயலாளர் பழனிக்குமார் அவர்களை மேடைக்கு வருக அழைக்கிறோம். தற்போதைய தலைவர் ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். உதவியாளர் விக்னேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கிளப் சர்வீஸ் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் கிளப் சர்வீஸ் சேர்மன் விநாயகா ரமேஷார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் பிடிஜி டாக்டர் ஷாஜகான் சார் அவர்களை உங்களது கரகோஷியோடு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பழனிக்குமார் சார் பிரசிடென்ட்டுக்கு காலம் அறிவிக்கிறார். நமது இந்த பதவியேற்பு விழா உலக ரோட்டரி தலைவர் இன்கா பபோலோலோ நைஜீரியாவை சேர்ந்த அவர்களின் ஆசிரோடும் ரோட்டரி மாவட்டம் 3212வின் அன்பு ஆளுநர் காந்தி கிருஷ்ணன் அவர்களின் வாழ்த்துக்களோடும் கோவில்பட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார் அவர்கள் கால் டு ஆர்டர் செய்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்போம். ரோட்டரி இரவகேசன், ரொட்டேரியன் சாய் மகால் மணிகண்டன். ரோட்டரி இறைவனுக்கும் எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறுபட செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிறப்பாடுபாடின்றி நீக்கி குற்றங்களை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேறுபட செய்த அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் நேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். அனைவரும் அமர்வோம். 4 வழி சோதனை. ரொட்டேரியன் டாக்டர் எஸ்.எஸ். சார் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும், சொல்லும் அல்லது செய்யும் செயல்களில் 1. இது உண்மையா? 2. இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமானதா? 3. இது நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் வளர்க்குமா? இது சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நமது வரவேற்க வருமாறு ரொட்டேரியன் ராஜ்குமார் பிரசிடண்ட் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்ற நம்முடைய பாரதியினுடைய அந்த சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்று மாநிலத்திற்கு சேவை செய்வதே தன்னுடைய ஒரு தனிச்சிறப்பாக கொண்ட ரோட்டரி இன்டர்நேஷ்னல் இயக்கத்தினுடைய நம்முடைய ரோட்டரி மாவட்டம் 3-2-1 101 கிளப்பில் 50 வருஷம் பாரம்பரியத்தை கொண்ட இந்த கிளப்புக்கு இன்றைக்கி வந்து 51வது 2026-27 புதிய தலைவர் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னுடைய சேவைகளால் செயலால் ஒரு பெரிய முத்திரையை பறித்த, மாவட்டத்திலே முத்திரையை பறித்த தங்க மகன் என்று செல்லமாக அழைக்கப்படும் பிடிஜி ஷாஜகான் சார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்கின்றேன். அதே மாதிரி நம்முடைய அழைப்பை ஏற்று கோயம்புத்தூர்லேருந்து வந்து வருகின்ற ரொட்டேரியன் நம்ம கிளப்புடைய அசிஸ்டன்ட் கவர்னர் விக்னேஸ்வரன் சார் அவர்களை அன்போடு, செல்லப்பாண்டியன் சாருடைய பையன் முன்னாள் தலைவர் நம்ம ரோட்டரி கிளப்பில் தச்சமே வந்து கோயம்புத்தூர் இருக்காரு. அதனால் வந்து அதை செல்லாமல் கோயம்புத்தூர் சொல்லி சொல்லலாம். அங்கேருந்து நம்ம கிளப்பை வந்து கண்டிப்பாக கவனிப்பார். அவரை வரவேற்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய கிளப்புக்கு ஒரு தூணாக இருந்து எல்லா தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக செயல்படுத்தக்கூடிய கிளப் இந்த வருஷம் கிளப் சர்வீஸ் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நம்முடைய விநாயகர் ரமேஸ்வரன் அவர்களை வருகின்ற வரவேற்கின்றோம். இன்றைய கதாநாயகன் 2026-27 பல தன்னுடைய அனுபவங்களால் நல்ல இந்த பகுதிக்கு ரோட்டரி கிளப் மூலமாக சேவை செய்ய கனவோடு வந்திருக்கக்கூடிய நம்முடைய ரொட்டேரியன் முத்துமுருகன் அவர்களை வரவேற்கின்றோம். அதற்கு பக்கத்துணையாக ரோட்டரிக்கு 4 வருஷம் இருந்தாலும் ஒரு ஆர்வத்தோடு செயலாளராக இருந்து பணியாற்றக்கூடிய ரொட்டேரியன் மாடர்ன் ரமேஷ் அவர்களை வரவேற்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய கிளப்புடைய சீனியர்ஸ், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், இந்த கிளப்பை பல நாள் வழிநடத்தி வந்த முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர் அவர்களையும் இருவரும் குறிப்பிட்டு என்று வரவேற்கின்றோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு கிளப்பு ஒரு இயக்கனால அதுக்கு ரூட் வந்து மெம்பர்ஸ் தான். அந்த மெம்பர்ஸுடைய பங்களிப்பு இல்லாமல், அவருடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த கிளப்பும் ஒரு பெரிய சக்ஸஸாக வர முடியாது. அத்தனைக்கும் அதில் ரோட்டரி கிளப்பு கோயில்பட்டி வந்து என்றைக்குமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு 5-6 பெஸ்ட் கிளப்னா அது ரோட்டரி கிளப் கோயில்பட்டி வந்துடும். அதுக்கு மெம்பர்ஸ் தான் காரணம். அந்த உறுப்பினர்களை வரவேற்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய அழைப்பை ஏற்று வந்த மற்ற சேவை செய்திகள் லைன்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளிலிருந்து பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மற்றும் நம்முடைய அவர்களை அழைத்து வந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வருகிறது என்று வரவேற்கின்றோம். ஊர் பெரியவர்கள், மகிழ்வோர் மன்றம், திருவள்ளுவர் மன்றம், அதிலிருந்தெல்லாம் வந்திருக்கக்கூடியவர்களை வருகிறது என்று வரவேற்கின்றோம். இன்னைக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடுத்துருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் என்னுடைய பயணம் பண்ணார், அதனால் அவர் மறக்க மாட்டேன். அந்த விதத்தில் வந்து நம்முடைய இன்னைக்கு நம்முடைய ரோட்டரி சங்கத்தில் புதுசாக சேருவதற்காக சேவையாற்றுவதற்குடைய அந்த மனப்பான்மையில் வந்திருக்கக்கூடிய 6 மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்து புதுசாக இன்வைட் பண்ணுறோம். அவங்களே வருகிறவர் என்று வரவேற்கின்றோம். எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் ரோட்டியில் சேவை செய்கிறோன்னா, நீங்கள் வெளியில் போய் வெளியூர் பிரச்சனையை பார்த்துக்கலாம், வீட்டு பிரச்சனையை பார்த்துக்கிறோம். வீட்டு பிரச்சனைனா பிள்ளைங்க பிரச்சனை,
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எங்களை அனுப்பி வைக்கக்கூடிய ரோட்டரி ஹேண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய மகளிர் அணியை சேர்ந்த அனைத்து தாய்மார்களையும் வருகிறது என்று வரவேற்கின்றோம். எனக்கு நான் வார்த்தை சொன்னதை எங்கள் மீட்டிங்கு போயிட்டு வர முடியும். அந்த இடத்துல மற்றும் குழந்தை செல்வங்களை வருகிறவர் என்று வரவேற்கின்றோம். 2025-26 50வது ஆண்டாக அடியெடுத்து வைத்தால் கிட்டத்தட்ட 8/7 அந்த 2025 இங்கே பதவியேற்பு அங்கே தான் வச்சு நடந்தது. ஒரு வருஷம் போனதே தெரியல. ஆனால் 149 ப்ராஜெக்ட் வந்து சென்ற வருஷம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கவங்க ஒரு ரோல் மாடல். அவங்கள விட நம்மளும் சிறப்பாக பண்ணணும், நம்மளை விட அடுத்தவங்க சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு காலகாலமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ரமேஷ் அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு 6 வருஷமாக நம்முடைய கிளப்பு வந்து அந்த மெம்பர்ஷிப்லையும் சரி சர்வீஸ் பண்ணுறதுலையும் சரி ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளோவில் இந்த வருஷம் முத்துமுருகன் சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி அவர் சர்வீஸில் இருக்கிறவர். ஏன்னா நம்ம வந்து ரோட்டி பிரசிடெண்ட் ஆகி சர்வீஸ் பண்ணுற இதை விட அவர் ஆல்ரெடி சர்வீஸில் இருந்தவங்க தான் பிரசிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த வட்டம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து பஞ்சமே இருக்காது. அந்த வகையில் போன வருஷம் 8/7 பதவியேற்புல, இந்த வருஷம் 7/7 எங்களை விட ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டாக, ஒரு டேட்டுக்கு ஃபார்வேர்டாக இருக்கிறது தெரியுது. நம்மளோட எல்லாம் பெஸ்ட்டாக செய்வார் அப்படிங்கிறது அந்த ஒரு டேட்டுக்கு முந்திட்டார். எல்லாத்துலேயும் முந்திடுவாருங்கிற நம்பிக்கையோட ஒரு நாள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து முந்திட்டார். இந்த வருஷம் வழக்கமாக இருக்கிற ப்ராஜெக்டை விட இன்னும் ஒரு யூனிக்காக வந்து நம்ம இந்த மகளிலே வந்து புதிய தொழில் முனைவர்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போ நடத்தணும். தொழில் முனைவர்கள் தன்னுடைய தொழிலை வந்து எப்படி வெளிக்கொண்டு வருவதற்குரிய அந்த ஒரு பெரிய எக்ஸ்போலாக கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து அந்த பார்வையாளர்களாக வந்து அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு யூத் பார்லிமெண்ட், இளைஞர்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஆர்வத்தை அவங்க வந்து அந்த அரசியலை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஒரு நாலேஜபிளாக ஆக்கணுங்கிறதுக்காக யூத் பார்லிமெண்ட், இது போக மருத்துவ சேவைகள் மற்றும் கிளப் மீட்டிங்ஸ், பல செமினார் அட்டன் பண்ணுறது, கான்ஃபரன்ஸ் எல்லாமே சிறப்பாக ஒத்துழைத்த இந்த உறுப்பினருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து போன வருஷம் கிட்டத்தட்ட 3,43,000 வந்து டிஆர்எஃப்க்கு ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கிளப் மூலயமா நம்ம ஃபண்ட் அனுப்பியிருக்கோம். அதுக்கு போன வட்டம் டிஆர்எஃப் சேர்மனாக இருந்த நம்ம கணேஷ் வெட்டி ரவிமாணிக்கம் அவர்களுக்கு நேரம் ஒரு வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கலாம். அதுக்கு மேஜர் டோனராக ஒரு 2-3 பேர் அடியெடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம ரொட்டேரி முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஏன்னா அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நம்ம கண்ணன் கண்ணன் ரியல் எஸ்டேட் கண்ணன் வந்து 60,000, லேப் சீனியன் 50,000, நான் ஒரு 75, அதுக்கப்புறம் கேப்டன் நாராயணசாமி, கன்ஸ்ட்ரக்ஷன் சுப்ராஜ், சுமி என்டர்பிரைசஸ் கண்ணன், இவங்கெல்லாம் ஒரு 13-14 கொடுத்து இந்த வருஷம் அந்த ரோட்டரிக்கு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தொகையானது இந்த போலியோ ட்ராப்ஸுக்கு மற்ற பல ப்ராஜெக்டுகளுக்கு பண்ணுவதற்கு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குறது இந்த ஊருக்கே வந்து ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்டாக, குளோபல் கரண்டாக வந்து நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து அதுக்கு நம்ம கிளப்லேருந்து வாங்கி இங்கே ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்டாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா இங்கே வந்து மேஜர் டோனர் ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க. நம்ம ஜெயபிரகாஷ் சார், விநாயகர் ரமேஷ் அண்ணா, ஏசியா பாபு, கணேஷ் பேக்கரி அவர்கள் மற்றும் எமர்ஜென்சி பாபண்ண கூட இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்தவங்க. அப்போ அந்த ஃபண்டெல்லாம் நம்ம ஒரு நாள் அந்த கிராண்டுக்கு கேட்குறப்போ இந்த கோயில்பட்டிக்கு எல்லா அவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு திட்டமாக அதை இந்த ஆண்டு முத்துமுருகன் அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு இந்த கிராண்டை வந்து நம்ம பெரிய லெவலில் வாங்கி ஒரு பெர்மனன்ட் ப்ராஜெக்டு பண்ணணுங்கிறதுக்கு நான் எல்லோரும் கூட இருப்பேன். மெயினாக நான் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து ரமேஷன் இருக்கு போய் நமக்கு இந்த மாதத்துக்கு போய் சொந்த இது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். இருந்தாலும் 50 வருஷமான கிளப்புக்கு வந்து ஒரு ஹால் வேணும் அப்படிங்கிறது ஒரு நம்முடைய ஒரு கனவாக இருக்குது. அதற்கு கூடிய சீக்கிரத்திலே வந்து அந்த ரோட்டரி ஹால் ஆல்ரெடி இடம் இருக்குது. அந்த கெட்டுவதற்கு உண்டான முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது அதுலேயும் எல்லாரும் பங்கெடுத்து அதை பணியை சீக்கிரமாக முடிக்கணும். அதுக்கும் நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்கணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு
இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டி, எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது எப்படி டெய்லி ரோட்டரியை பற்றி ஒரு அரை மணி நேரமாக நினைக்கணும், தேவைப்படுற நேரத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராஜெக்ட்டுக்கு ஆகும். இதை வந்து அந்த வருஷம் பூரா நம்முடைய ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக, அதாவது வீடு தொழில் எல்லாமே ஒரு கொஞ்சம் அடுத்த லெவலில் வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நமக்கு வந்து மெயினாக நம்ம நினச்சதை வந்து கூட ட்ராவல் பண்ணக்கூடிய செக்ரட்டரி, அது வந்து பழனிக்குமார் வந்து இந்த வட்டம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பக்க துணையாக மெசேஜ் போடுறதுலையும் சரி, அவருடைய பங்களிப்பை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவருடைய அந்த ஒத்துழைப்புக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி என் வீட்டம்மாவை சொல்லி ஆகணும். ஏன்னா போன வருஷம் பாப்பா வந்து எனக்கு பொண்ணு வந்து 4th இயர் முடித்து அடுத்து கேம்பஸில் வேலைக்கு போகக்கூடிய டைமு, பையன் 12th முடித்து காலேஜ் போகக்கூடிய டைம். ரெண்டும் நம்ம பொது நடத்துல இருந்து அது தானாக நடக்குங்கிறதுல பொண்ணும் கேம்பஸில் வேலைக்கு போயிடுச்சு, பையனும் நாக்பூரில் ஒரு பெஸ்ட் காலேஜில் போய் சேர்ந்துட்டான். அந்த லெவலில் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய ஆஃபீஸு நான்சி, அருணாச்சலம், டிரைவர் வந்து மாரியப்பன், இளங்கோ, இவங்களும் சப்போர்ட்டு ரொம்ப. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமையும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு கடைசி வரைக்கும், ஏன்னா இந்த வட்டம் நம்ம சீஃப் கெஸ்ட்டும் ரொம்ப வளவளன்னு பேசக்கூடியது கிடையாது, இப்போ சாஃப்டாக ஸ்வீட்டாக, ஏன்னா அவர் தொழிலும் அப்படி நாங்கள் வச்சுருக்காரு. ஆனால் ரொம்ப பேசிக்க இடமில்ல, ஒரு பேச்சு தான், அவ்வளோதான். அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து சீக்கிரம் முடியும். கடைசி வரைக்கும் இருந்து நிகழ்ச்சி சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துறைக்கு வாய்ப்பு வழங்கி அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக தனது வரவேற்புரையை வழங்கிய தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றிகள். இந்த சபை திரு முத்துராமலிங்கம் வக்கீல் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு கே அன்பழகன் செயலாளர் ஆபின்வில் கைத்தார் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு துரை மோகன்ராஜ் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு சிவானந்தம் சார் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு கணேசன் செயலர் PSCS இடசேவல் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு பாலமுருகன் CPI அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு சந்திரசேகர் செயலாளர் PSCB பிள்ளையாரத்தம் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு வேல்ராஜ் செயலாளர் PSCB இனாமணியாட்சி அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு பால்ராஜ் அவர்கள் சிந்தாமணி நகர் அவர்களையும் அங்கீகாரம் செய்கிறது. திரு டி ஜானகராஜ் ஆசிரியர் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு பாண்டிக்குமார் தலைமை ஆசிரியர் விசுவர்மா உயர்நிலைப்பள்ளி அவர்களையும் அங்கீகாரம் செய்கிறது. திரு ராமசுப்பு தாய்கோ பேங்க் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு ராகவன் இன்ஜினியர் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. திரு காசி இன்ஜினியர், திரு வனராஜ் மதிமுக, இவர்கள் அனைவரையும் இந்த சபை அங்கீகாரம் செய்கிறது. அடுத்ததாக கடந்த ஆண்டின் செயல்கள், சாதனைகள், வெற்றிகள், 14க்கும் மேற்பட்ட விருதுகள், இவற்றை அழகாக தொகுத்து வழங்க வருகிறார் செயலாளர் ரொட்டேரியன் PM பழனிக்குமார் அவர்கள். வர்த்தக சங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் அங்கீகாரம் செய்கிறோம். குட் ஈவினிங். அனைத்து ரோட்டரி குடும்பத்தினரையும் முதற்கண் வருக வருகென வரவேற்கின்றேன். நான் பேசுகிறது எல்லாமே பிரசிடென்ட் ஆல்ரெடி ஒரு 70% பேசிட்டாங்க. ஸோ திரும்பியும் வந்து உங்களோட பொன்னான நேரத்தை நான் குறைக்க விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து நம்ம ரோட்டரிக்கு வந்து 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டு. மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற நோக்கத்தோடு இந்த ரோட்டரி இயக்கத்தில் இந்த ஆண்டு எனக்கு கொடுத்த பணியினை சிறப்பாக செய்தோம் என்ற மன திருப்தியுடன் கிட்டத்தட்ட 147 அவார்ட்ஸ் இந்த ரோட்டரி கிளப்பிற்கு நமது ரொட்டேரியன் 95 உறுப்பினர்களை வைத்து தான் இது வாங்கணும். இது பிரசிடண்டோ செக்ரட்டரியோ என்ன மூவ் பண்ணாலும் இந்த பெருமை அனைத்துமே உங்களே தான் சார். இந்த பெருமை அனைத்துமே ரோட்டரி கிளப்புடைய உறுப்பினர்களை சாரும். அதே போல் இந்த 147 ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டுடைய வேல்யூ வந்து 7,47,581 ரூபா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்ம ரோட்டரி மெம்பர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி செஞ்சது தான்.
ஒரு ரூபா கூட ரோட்டிலிருந்து நாங்கள் எடுத்து நாங்கள் பண்ணலைங்கிறத இந்த டைமில் பெருமையாக சொல்லிக்கிறோம். கிட்டத்தட்ட 365 நாளில் வந்து 147 ப்ராஜெக்ட் டிவைட் பண்ணிங்கன்னா 2 நாள் 3 நாளைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் 147 ப்ராஜெக்ட். இந்த லாஸ்ட்டில் இன்னொரு எப்படியாவது 175 பண்ணிடணும்னு நாங்கள் நினச்சோம். பட் கொஞ்சம் எங்கள் பிரசிடென்ட் கொஞ்சம் ஒர்க்கு டைட்டு, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிரேக்கபிள் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அதை இந்த வருஷம் பிரசிடென்ட் செக்ரட்டரியோட கோஆப்ரேட் பண்ணி அதை நாங்கள் நிவர்த்தி பண்ணுவோங்கிற நம்பிக்கையோடு இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை ரோட்டரி நண்பர்களுக்கும், இங்கு பதவியேற்பு விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்து தலைமை தாங்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற தங்கமகன் மரியாதைக்குரிய பிடிஜி ஷாஜகான் சார் அவர்களையும், எனக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எங்களுக்கு வந்து நல்ல பல ஐடியாக்களை கொடுத்து இப்படி பண்ணணும், இதை எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நேர்வழியை கொண்டு வந்த ஏஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கடமைப்படுகிறேன். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோட்டரி ஃபேமிலியும் 2 கண்ணா மதிப்பேன். ரோட்டரிக்கு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபேமிலியில் என்ன ஃபுல்ஃபில் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நான் ரோட்டரிக்கு வந்து தான் நான் சர்வீஸ் பண்ணேன். எனக்கு ரோட்டரியில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடையாது. இந்த ரோட்டரியினுடைய ஜம்பவான் பிதாமகர் ரமேஷ் அவர்கள் வந்து அப்பப்போ நம்ம கைடன்ஸ் கொடுத்துருவாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்னு. உண்மையிலே அவங்களுடைய அட்வைஸை கேட்டதுனால தான் இந்த வருஷம் ரோட்டரிக்கு 14 அவார்ட்ஸை நாங்கள் பெற முடிஞ்சதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னை ரோட்டரியில் வந்து நான் 3 வருஷம் தான் ஆகுது. என்னை வந்து ரோட்டரியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து எங்கள் அருமை நண்பர் மரியாதைக்குரிய விஎஸ்எஸ் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற ஒரு அமைப்புக்குள்ளே என்னை உள்ளே கொண்டு வந்ததுனால இன்னைக்கு ரோட்டில் நம்மளாலையும் நம்ம மக்கள் சர்வீஸ் பண்ண முடியும். இன்னைக்கு ரோட்டிலே 95 பேர் இருக்காங்கன்னா அவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களை அப்ரோச் பண்ணுறது எப்படி, அவங்களை எப்படி கேப்சர் பண்ணுறது எப்படி, அவங்களை எப்படி ப்ராஜெக்டில் கொண்டு வர்றது, ப்ராஜெக்ட் கொண்டு வந்தால் எந்த வகையில் மக்கள் பலன் பெறுவாங்க, இப்படிலாம் நம்ம வந்து நிறைய எஜுகேஷன் ஹெல்ப் சர்வீஸ் நிறையா பண்ணியிருக்கோம். புவர் ஃபேமிலிக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணியிருக்கோம். பொதுவான சேவைகள் நிறையா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன்னா 1.5 hour ஆகும். ஸோ அதனால் வந்து உங்கள் பொன்னான நேரத்தை மிகப்பெரிய ஜாமான்கள்லாம் பேச வேண்டியிருப்பதால் அனைவருக்கும் சிரம் தாண்டி மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக தனது செயல்களை சுருக்கமாக சொன்ன செயலாளருக்கு எங்களது நன்றிகள். இப்போது நிகழ்ச்சியின் முக்கியமான பதவி பிரமாண நிகழ்ச்சி. புதிதாக பதவியேற்க இருக்கும் பொதுநல சேகவர் அரசு ஊழியர் நம் ரோட்டரிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ரொட்டரியன் டி முத்துமுருகன் அவர்களை அறிமுகம் செய்து அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க வருமாறு ரொட்டரியன் ஐபிபி ராஜ்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்கும் ரொட்டேரியன் முத்துமுருகன் அவர்கள் 11 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னுடைய கிளப்பில் மெம்பராக சேர்ந்தவர். ஆல்ரெடி 6 வருஷத்துக்கு முன்னாடியே செக்ரட்டரியாக இருந்தவர். இன்னும் பல சேர்மன்ஷிப்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டவர். பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட்னா அவர் அழகாக வடிவமைச்சு அதுக்கு ஒரு உறுதிமொழி எல்லாம் இது பண்ணி அதை அழகாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து நம்ம செய்தித்தாளில் வர வச்சுருவார். அந்த அளவுக்கு பப்ளிக்கில் கான்டாக்ட் இருக்கக்கூடியவர். அவர் வந்து நம்ம கோவில்பட்டி நாடார் ஸ்கூலில் என்னுடைய பள்ளி கல்வியையும் கல்லூரி படிப்பை வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிகாம் மற்றும் டிப்ளமோ இன் பிஜி டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்து ஆல்ரெடி நம்ம லாயல் மில்ல 3 வருஷம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக இருந்து இப்போ புதூர் பிளாக்ல அதாவது ஆடிட்டர் 100 வேலையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் பஞ்சாயத்தில் ஆடிட் பண்ணக்கூடிய அந்த இன்டர்னல் ஆடிட்டராக இருக்கிறவர். அவரை இந்த சபையில் உங்களுடைய கடவுளுக்கு மத்தியில் அறிமுகம் செய்வதோடு அவரை இந்த ஆண்டு தலைவராக பொறுப்பை கொடுத்து அவர் பொறுப்பை பெற்று சிறப்பாக செயல்பட உங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி. அவருக்கு தலைவர் அவர்கள் காலர் அணிவிக்கிறார். அவருக்கு கேவலை மாற்றுகிறார். காலர் அணிவித்து கேவலை அவர் கரங்களில் கொடுத்து பொறுப்பை மாற்றி வைக்கிறார். நமது முன்னாள் ஆளுநர்
ஷாஜகான் சார் முன்னிலையில் இந்த பதவி பிரமாணம் நடைபெறுகிறது. முத்துமுருகன் அவர்களுடைய வீட்டில் உள்ள துணைவியார் பிள்ளைகள் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முத்துமுருகன் சாருடைய துணைவியார் மற்றும் குழந்தைகள் மேடை பக்கம் வருமாறு வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கணும். முன்னாடி வாங்க. முருகன் ஜாயின் பண்ணிட்டாங்க. முத்துமுருகன் சாருடைய அப்பா இருக்காங்களா? பால்ராஜ் சார் முன்னாடி வாங்க சார். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். நன்றி. அடுத்ததாக செயலருக்கான பதவி மாடர்ன் காலேஜ் உரிமையாளர் ரொட்டரியன் ரமேஷ்குமார் அவர்களுக்கு புதிய செயலராக பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு இன்றைய செயலாளர் பழனிக்குமார் அவர்கள் கோவில்பட்டினுடைய சார்ட்டரை கொடுத்து செயலராக பதவி பிரமாணம் செய்கிறார்கள். செயலருடைய குடும்பத்தார் இருந்தால் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருடைய அம்மா, செயலருடைய மகன், மகள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செயலருடைய மனைவி, மகள், மகன் இருந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கோங்க எல்லாரும் சேர்ந்து. அற்புதமான நிகழ்ச்சி இது. குடும்பத்தார் ஒத்துழைப்போடு தலைவர் செயலர் பதவியேற்றிருக்கிறார்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். நன்றி. புதிய தலைவர் ரொட்டரியன் பி முத்துமுருகன் அவர்கள் தனது ஏற்புரையை வழங்க வருகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல என்னுடைய அழைப்பினை ஏற்று வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வரவேற்பும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பணி 1999 மத்திய அரசுடைய இளைஞர் நலன் விளையாட்டு அமைச்சருக்கு கீழே 2 வருஷம் ஒரு சாதாரண சேவை தொண்டனாக உள்ள நுழைஞ்சு இன்றைக்கு பல திட்டங்களில் பணிபுரிந்து இன்னைக்கு புது வட்டாரத்தில் ஒரு சமூக தணிக்கை அலுவலராக பணிபுரிந்துட்டு இருக்கேன். இதுக்கிடையில ரோட்டரி சங்கத்தில் 2014-15 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அவங்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்ம ஜேபி சார் மேஜர் ஜேபி சார் பீரியடு ஆரம்பத்துலேருந்து அதுக்கு முன்னாடி கிராச்சாம் சார்லேருந்து ஆரம்பித்து நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்தோம். 2018-17 வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். 18-19 ரோட்டரி சங்கத்தில் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. என்னுடைய நம்ம ரவி மாணிக்கம் சாரும் ஆசியா பாம் சாரும் என்னை உள்ள அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அன்னை தொடர்ந்து அடுத்த வருஷத்துலேயே செகண்டியா 2019-20 செகண்டியா என்னுடைய பணி துவங்கிச்சு. அதுலேருந்து ரோட்டி கிளப்பாக கோல்பட்டினா அதுக்கு ஏதாவது நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பணிகளை செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு எனக்கு இந்த தலைமை பொறுப்பை கோல்பட்டி ரோட்ஸினுடைய தலைவராக இன்று முதல் என்னுடைய பணி ராஜ்குமார் சார் வந்து பணியை நான் வாங்கியிருக்கேன். தொடர்ந்து என் கூட இன்னும் ராஜ்குமார் சார் என்ன செய்வார் கூடயே இந்த 50வது பொன்விழா ஆண்டை சிறப்பாக இன்னும் சிறப்பாக நமக்கு ஜனவரி மாதம் வரைக்கும் நமக்கு இந்த 50வது ஆண்டு இருக்கு. அதனால என்னுடைய ஒத்துழைப்போட உங்களுடைய அனைத்து நண்பருடைய ஒத்துழைப்போட அதுபோக பல்வேறு அமைப்புகள்லேருந்து வந்திருக்காங்க, பொதுநல அமைப்புலேருந்து வந்திருக்காங்க. அந்த அமைப்புகளோட உதவியோடையும் இந்த 50வது பொன்விழா ஆண்டை சிறப்பாக செஞ்சு கோவில்பட்டி நகருக்கு ஏதாவது ஒரு பயன்படும் வகையில் ஒரு திட்டத்தையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் கண்டிப்பாக செய்வோம்.
முதல்ல என்னுடைய வீட்டுக்கும் சொல்லணும். என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னு ஏசின்னு தெரியாது, எல்லா கையிலும் இருக்கும். பல வேலைகள் இருக்கிறதுனால எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு என்ன செய்யுது அவங்களுக்கு சரியா புடிவிட. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு ஓஹோ இவங்க போகிறானான்னு சொல்லி புடிவிடும். எங்கள் அப்பா சரி, எங்கள் அப்பா பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கேயோ போகிறான் எங்கேயோ வரான், அந்த இதான் தெரியும். ஒழிச்சா என்ன செய்கிறா எது செய்கிறாங்கன்னு இவங்களுக்கு நுணுக்கமாக தெரியாது. அவங்க இங்கே வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பணிகளை நான் செய்யணும்னு வச்சுருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் அடிப்படையில் கூட பணிபுரிஞ்சிருக்கின்ற எல்லாருமே இருக்காங்க. ரோட்டரி நண்பர்கள் வந்து எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யக்கூடிய வல்லுநர்கள் இருக்காங்க. இந்த வல்லுநருடைய அனுபவத்தையும் என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து என்னுடைய சீஃப் கெஸ்ட் நாகர்கோவிலேருந்து வந்திருக்காங்க ஜாதகன் சார். அவங்களும் நமக்கு வழிகாட்டியாக தொடர்ந்து அவங்களும் நிறைய காட்சி கேம்ப் நிறையா நடத்திருக்காங்க. நிறைய இடங்களில் காற்று நிறைய குழந்தைகள் 0 to 14 வயசு குழந்தைகளுக்கு வந்து காற்று கேம்ப் நடத்தி ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணதுக்கு இதுவும் முதல் காரணமாக நம்ம 3 to 12 டிஸ்ட்ரிக்டில் அவங்க ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க. அதுபோக என்னைய வந்து இந்த ரோட்டரி சங்கத்தில் சைலண்ட் அழகு பார்த்துட்டு எங்கள் அண்ணன் ரமேஷனை வந்து எப்பொழுதுமே பார்த்துட்டே இருப்பாங்க. என்னென்ன இது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு வழிகாட்டுதல் அப்பப்போ வழிகாட்டுதல் பண்ணுவாங்க. அந்த வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக இந்த வருடம் சிறப்பாக அமையும். அதுக்காக என்னுடைய செக்ரட்டரி தேர்ந்தெடுத்துப்போம் மாடர்ன் ரமேஷ். அவங்களும் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் உள்ளவங்க. அதனால் அவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் அவங்களை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுமாரி என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் இங்கே நிறைய வந்திருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் வித்தியாசமாக அவங்க தான் வெளிக்கொண்டு வராங்க. ஆக அவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் கூட பணி செய்யக்கூடிய சமூகத்தணிக்கை அலுவலர் வந்திருக்காங்க, மாவட்ட அலுவலர் சேகர், அது கூட சேர்ந்த என்னுடைய பணி ஒவ்வொரு பிளாக்ல இருக்கக்கூடிய வட்டார அலுவலர்களும் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றியை கூறி இந்த வருடம் இந்த என்னுடைய இந்த வழிகாட்டுதலுக்கு விக்னேஷ் சார் ஏற்கனவே தலைவராக இருந்தாங்க, இப்போ ஏஜியாக இருக்காங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் மற்றும் எல்லாருடைய வழிகாட்டுதல்படி இந்த வருடம் ராஜ்குமார் சார் ஐபிபி அதனால் எனக்கு உறுதுணையாக இந்த வருடம் முழுவதுமாக அனைத்து விஷயங்களும் முழுவதும் உறுதுணையாக இருந்து என்னை செழுமைப்படுத்தி சீர்படுத்தி கொண்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. 50வது பொன்விழா ஆண்டு சிறப்பாக அவருடைய தலைமையில் நிச்சயமாக நடக்கிறது. விட்டு அது என்ன நினச்சிக்கோ நம்முடைய செயலாளர் பழனிக்குமாரோட சொன்னாப்புல நிறைய செஞ்சுருப்போம், கொஞ்சம் விட்டுட்டோம், டைமில் வேலையாகி போச்சுன்னு அந்த பணியை இப்பவும் இந்த ஜூலை மாதத்தோட என்ன செய்யலாம், 2 பேருமே சேர்ந்து என் கூட தொடரலாம். அவங்களுக்கும் மேலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரமேஷ் அண்ணன் சீஃப் கெஸ்ட் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என்னுடைய குடும்பம், என்னுடைய நகர பகுதியிலேருந்து என்னுடைய பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. கணேசன் மாரிமுத்து இவங்கெல்லாம் வந்திருக்கு, சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்திருக்காங்க, அந்தோனி அவங்களுக்கும், என்னுடைய வனராஜ் அண்ணன் கூட என் கூட டிராவல் பண்ணுவார், அவருக்கும் எங்கள் வந்திருக்கின்ற அனைத்து அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த வருடம் சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அன்பையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக மிக அற்புதமாக தனது ஏற்புரையை வழங்கிய புதிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. சமூக தணிக்கை மாவட்ட அலுவலர் சேகர் அவர்களை இச்சபை அங்கீகாரம் செய்கிறது. ஆசிரியர் ராஜரத்னம், கம்பன் கழகம் செயலாளர் சரவணச்செல்வன், பில்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் இன்ஜினியர் ராம் பிரசாத் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் இந்த சபை அங்கீகாரம் செய்கிறது. அடுத்ததாக புதிய அலுவலக உறுப்பினர்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க வருமாறு புதிய தலைவர் பி முத்துக்குமரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தலைவராக முத்துமுருகன், செயலாளராக ரமேஷ்குமார், துணைத் தலைவராக கண்ணன், இணைச் செயலாளராக விஜயகுமார், பொருளாளராக KR சீனிவாசன், அவுனில் சேர்மனாக டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சேர்மனாக ஆசியா பாம்ஸ் பாபு, என்வரான்மெண்ட் சேர்மனாக ரவி மாணிக்கம், யூத் சர்வீஸ் சேர்மனாக வெங்கடேஷ், வொகேஷனல் அவார்ட் சேர்மனாக மாதா பரமேஸ்வரன், மெம்பர்ஷிப் சேர்மனாக MSV பாபு, கம்யூனிட்டி சேர்மனாக முத்துச்செல்வன், பப்ளிக் இமேஜ் சேர்மனாக அண்ணன் விநாயகர் ரமேசன், ஆலோசகர்களாக அண்ணன் மேஜர் டோனர் ஜெயபிரகாஷ் நாராயணசாமி, சவுந்தரராஜன்,
கோ சேர்மன்களாக மேஜர் டவுனர் முத்துகிருஷ்ணன், புல்லட் எடிட்டர் கண்ணன், கோ சேர்மனாக கிருஷ்ணசாமி, காளியப்பன், நடராஜன், மணிகண்டமூர்த்தி, மணிகண்டன், சோலையப்பன், சாய் விஷ்ணு மணிகண்டன், மாரிசாமி, டிஆர்எம் சேர்மனாக தாமோதர கண்ணன், ஆடிட்டர் ராமமூர்த்தி அவர்கள், வெங்கடேஷ் பாபு, சுப்புராஜ் அவர்கள், இன்ட்ராக்ட் சேர்மன் அருண், ரமேஷ்குமார், என்வரன்மெண்டோடைய கோ சேர்மன் ராஜமாணிக்கம், மாதவராஜா, சார்சன் டாம்ஸ், இளங்கோ, கோ சேர்மன் நாராயணசாமி, ரமேஷ்குமார், ராஜேந்திரன், பப்ளிக் சர்வீஸ், ரோட்ராக் சேர்மன் ரத்னகுமார், சரவணகுமார், KR சரவணன் அவர்கள், கோ சேர்மன் கண்ணன் அவர்கள், கணேசமூர்த்தி, கணேசமூர்த்தி, செந்தில்குமார், எல்லாம் விஜய் சார் வந்துட்டு இருக்காங்க. ஒத்துழைப்பில் கேட்டுக்கொள்கிறோம். சார் ப்ளீஸ் சார் அவுட் சார் அனுப்பி வெயிட் பண்ணுங்க சார். உள்ள போய் கிட்ட பண்ணேன். பட்டி ரோட்டரி சங்கத்தில் புதிதாக உறுப்பினராக இணைய இருக்கும் புது உறுப்பினர்களை பதவி பிரமாணம் செய்ய வருமாறு உதவி ஆளுநர் ரோட்டரியன் சி விக்னேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முதலாவதாக இன்ஜினியர் என் கபிலரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இரண்டாவதாக சி சுப்பிரமணியன், நமது முன்னாள் செயலாளர் சி சுப்பிரமணியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் வி சுதாகர் பிடிஎஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக மிஸ்டர் அசோக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக திரு குணாளன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக தங்கப்பிரவீன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த 6 பேரும் புதிய உறுப்பினராக இணைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்கிறார். அவர்களுக்கு நமது முன்னாள் ஆளுநர் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்து அவர்களை வாழ்த்துகிறார். உதவியாளர் பதவி பிரமாணம் செய்கிறார். பிடிஜி முன்னாள் ஆளுநர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரியில் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தற்சமயம் ரோட்டரி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் தனது வல கைகளை தோல் உயரத்திற்கு வைத்துக் கொள்கிறோம். நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். உங்க பேர் சொல்லி நீங்க நான் சொல்லிட்டு இந்த உறுதிமொழியை வாசிக்க கேட்டுக்கொள்கிறோம். நான்
ரோட்டரி அமைப்பின் உயரிய நோக்கங்களையும் கொள்கைகளையும் எல்லாரும் சத்தமா அந்த உறுதிமொழியை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னலமற்ற சேவை என்ற ரோட்டரியின் உயர் கொள்கைகளை பின்பற்றி மனிதநேயம், நட்பு, நேர்மை மற்றும் நல்லொழுக்கத்தை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன். என் ரோட்டரி சங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் ஆர்வத்துடன் பங்கேற்று சமூக நலன் மற்றும் மனித குல முன்னேற்றத்திற்காக என்னால் இயன்ற சேவையை மனமுவர்ந்து வழங்குவேன். ரோட்டரியின் நற்பெயரையும் மரியாதையையும் எப்பொழுதும் காப்பாற்றி அதன் மதிப்புகளுக்கு ஏற்ப செயல்படுவேன் என்று இறைவன் முன்னதாகவும் இங்கு கூடியுள்ள அனைவரின் முன்னிலையிலும் உறுதியளிக்கிறேன். எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ எல்லாத்துக்கும் பேட்ஜுகளும் சர்டிபிகேட்களும் அளிக்கப்படும். இப்போ எல்லாருக்கும் ரோட்டரி பெண்கள் மற்றும் சர்டிபிகேட்கள் வழங்கப்பட இருக்கிறது. புதிய உறுப்பினர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று முதல் நீங்கள் ரொட்டேரியன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பதவி பிரமாணம் செய்து கொடுத்த உதவியாளர் சி விக்னேசன் அவர்களுக்கும் முன்னாள் ஆளுநர் டாக்டர் பிடிஜி ஷாஜகான் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். ஹலோ, முன்னாள் தலைவர் ராகவன் சார் அவர்களை அங்கீகாரம் செய்தது. அடுத்ததாக காமராஜர் மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய அங்கீகாரம் செய்கிறது. சார் ப்ளீஸ் சார். அனைவருக்கும் நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கிளப் சர்வீஸ் விநாயகா ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க. எங்களது அழைப்பை ஏற்று இன்று நாகர்கோவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஷாஜகான் ஜுவல்லர்ஸ் உரிமையாளரும் முன்னாள் மாவட்ட ஆளுநரும் எங்களுடைய சங்கத்திற்கு மிகவும் நெருங்கிய நட்போடு இன்றும் எந்த இடத்தில் சென்றாலும் எங்களை பார்த்தோன்னா வந்துடுவாங்க, நாங்களும் அவரை பார்த்து போயிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அவருடைய சேவையின் காரணமாக ஈர்க்கப்பட்டு அவருடைய சேவைங்கிறது அவருடைய காலம் ரொம்ப 10 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. ஆனால் பெரிய அளவில் அவங்க வந்து சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஆர்ட்னு சொல்லி தங்கமகன்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்ட்டுக்கு வந்து அவர் இப்போ எடுத்துக்கிட்ட பெயிண்ட்ஸ் வந்து பெரிய விஷயம். அந்த டைம்லலாம் கொரோனாலாம் வந்துருச்சு. அதையெல்லாம் மீறி கூட தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இப்போவும் ஃபாலோ பண்ணி ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் செய்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோட லிங்க் வச்சு இப்போ கூட அவங்க அதை முயற்சி பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க.
அது போக அவருடைய கான்ஃபரன்ஸு ரோட்டரியில் அவங்க நடத்தின நிகழ்ச்சிகள் அவர் கவர்னராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தக்கதாக இருக்கும். அவர் பீரியடுக்கு அப்புறம் தான் அடுத்து வர்ற கவர்னர்கள் எல்லாம் போட்டி போட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இப்போ கோயில்பட்டி சங்கமும் நல்லா வளர்ந்துருக்கு. ஏற்கனவே நமது ராஜ்குமார் சென்ற ஆண்டின் தலைவர் அருமையாக அவரும் அவருடைய செக்ரட்டரி பழனிக்குமாரும் அருமையாக செஞ்சுருக்காங்க. நம்ம ருட்டேரின் பரமேஸ்வரன் ஏஜி அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சங்கங்களுக்கும் ஜூனில் அவர் அசிஸ்டன்ட் கவர்னராக இருந்தார். அவரும் நல்லா சிறப்பாக செயல்பட்டார். அது கூட நம்ம மெம்பர்கள் அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு. அதுதான் இப்போ ஒற்றுமை தான் ரொம்ப முக்கியம். அது இருந்ததுன்னா சங்கம் வந்து நிம்மதியாக பிரச்சனைலாம் நடக்கும். எந்த கான்ட்ரவர்சிக்கும் இந்த சங்கம் போகக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுத்தாக இருக்கும். நானும் எனது பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ் சுபாபு, கேஆர் சீனிவாசன், இன்னும் நிறைய பேர் ஜேபி சாரு, அப்புறம் வெங்கடேஷ் ஹவுன்சர் இருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு அவர் நாராயணசாமி சார் அவர் இருந்திருக்காரு. நல்ல ஒரு இந்த கிளப்பை நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது. அதுவும் இந்த 50வது வருஷம் எப்படியாவது நமக்கு அந்த பில்டிங்கை வந்து கட்டின ஒரு ஏக்கர் இடம் இருக்குது எங்களுக்கு. அங்கே ஒரு பில்டிங் கட்டணுங்கிற ஒரு ஐடியாவோட எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. பேசிக் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்படியாவது இந்த 50th இயர் முடியறதுக்குள்ளே அதை ஆரம்பிச்சிடணும். அதற்கு வந்து அனைத்து ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் உதவ வேண்டும். அதுபோல் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ரோட்டரி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கெஸ்ட் எல்லாம் முதல்ல சாப்பிட்டு கிளம்பணும்னு நம்ம சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோம். ஷாஜான் சார் இங்கே நமது இழப்பை ஏற்று வந்திருக்கு, அவருக்கும் நன்றியை தெரிவித்து புதிதாக பொறுப்பேற்று இருக்கின்ற நமது ஏஜி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் அவர் ஏற்கனவே தலைவராக நல்லா செயல்பட்டுருக்கிறாரு. நம்ம புதிய தலைவர் முத்துமுருகன் சொல்லவே வேணாம், நிறைய வந்து முன்னாள் தலைவராக எல்லாத்தையும் பேசிட்டார். அவர் நல்ல டைம் எடுத்து சொன்னார், நல்ல தேவையானதையும் சொல்லிட்டாரு. புதிய நிர்வாகிகளுக்கு அவர் செக்ரட்டரி அதே மாதிரி ரமேஷ்குமார் ரொம்ப ஆர்வமாக இதில் பல வேலைகள் இருந்தாலும் இதில் வந்து பொறுப்பெடுத்து செய்யணும்னு உள்ளே வந்திருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி இந்த சங்கம் சிறப்பாக செயல்படும் என்று உறுதியாக என்னை போன்றவர்களுக்கு உறுதுணையாக என்றும் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரும் வாழ்த்து விடைபெறுகிறேன். மிக அருமையாக தனது வாழ்த்துறை வழங்கியவர். ஒரு தலைவர்னா மற்றவர்களை பற்றி நினைக்கிறது தலைவருக்கு அழகு. அதே போல் அது எப்பொழுதுமே மற்றவர்கள் வந்தவர்களை விருந்தினர்களையும் உறுப்பினர்களையுமே வந்து கவனிச்சு இருக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர் எங்களுக்கு. நன்றி சார். இந்த சபை எம்பி அசோசியேஷன் குவாரி திரு குமார் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. மேலும் மருத்துவ சங்க தலைவர் என்டி சீனிவாசன் அவர்களை வருகவெற்று இந்த சபை அங்கீகாரம் செய்கிறது. அடுத்ததாக இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியின் சேவை திட்டங்கள் நான் பேர் அழைக்கும் பொழுது இந்த பயனாளிகள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சித்ரா பேச்சிமுத்து அண்டு காளிமுத்து இவர்கள் மாற்ற செய்கிறவர் இன்றைய தலைவர் முத்துமுருகன் அவர்கள். சித்ரா முத்துச்செல்வன் அவர்கள். முத்துச்செல்வன் முன்னாள் அதிகாரியாளர் முத்துச்செல்வன் சார். கல்வி உதவித்தொகை 4000 வழங்குகிறார் முத்துச்செல்வன் சார். இரண்டாவதாக திரு கணேசன் ஃபாதர் ஆஃப் வெங்கடேஸ்வரி அவர்களுக்கு என்டி சீனிவாசன் சார் அவர்கள் ரூபாய் 5000 கல்வி உதவித்தொகை செய்கிறார். டாக்டர் சார் முன்னாடி வாங்க சார். அந்த பயனாளி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேஸ்வரி கணேசன் அடுத்ததாக கார்த்திகா அவர்களுக்கு ஸ்பான்சர் செய்வது கடக சபாபதி சார். மாணவி கார்த்திகா நமது கடக சபாபதி சார் கொண்டு இருந்தால் வாங்க. இந்த குடும்பத்தாருக்கு எங்களது ரொட்டரியின் கனக சபாபதி அவர்கள் ரூபாய் 3000 மதிப்புள்ள கல்வி உதவித்தொகை வழங்குகிறார். அடுத்ததாக இளைய நிதி மாணவர் இளைய நிதி
வாங்க, அடுத்ததாக வாங்க. அவர்களுக்கு KR சீனிவாசன், முன்னாள் உதவியாளர், இப்பொழுதைய பொருளாளர் KR சீனிவாசன் அவர்கள் கல்வி உதவித்துறை வழங்குகிறார். அடுத்ததாக கருப்பூர் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கு ரிட்டையர்ட் IPP எஸ் ராஜ்குமார் அவர்கள் சீருடை வழங்குகிறார்கள். தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறார் அவர். கருப்பூர் பள்ளிக்கு தொடர்ந்து அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இது 4வது ஆண்டாக நமது தலைவர் ராஜ்குமார் அவர்கள் வழங்குகிறார். அடுத்ததாக கோட்டூர் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்களா? கோட்டூர் பள்ளியிலிருந்து வந்தவர்கள் முன்னாடி வரவும். அவர்களுக்கு ஸ்கூலுக்குள்ள எலக்ட்ரிக் பெல் வந்து நமது விநாயகர் ரமேஷ் சார் அவர்கள் வழங்குகிறார். கோட்டூர் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க வந்துருங்க மேடம், வாங்க மேடம். அந்த பெல் எலக்ட்ரிக் பெல் அவர்கள் விநாயகர் ரமேஷ் சார் கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக் பெல்லுக்கான பண உதவியை வழங்குகிறார். அடுத்ததாக விஸ்வகர்மா பள்ளியை சேர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் வரவும். அவர்களுக்கு டஸ்ட்பின் அதை எங்களது ரொட்டேரியன் காளியப்பன் சார் வழங்குகிறார். காளியப்பன் சார் முன்னாடி வாங்க. அடுத்ததாக கோகிலா, மாணவி கோகிலா அவர்களுக்கு சாய் மகால் மணிகண்டன், ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்கள் ரூபாய் 10,000 கல்வி உதவித்தொகை வழங்குகிறார். கோகிலா அவர்களுக்கு மணிகண்டன் சாருடைய துணைவியார் கௌசல்யா அவர்கள் வழங்குகிறார். மாணவி கோகிலா அவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கப்படுகிறது. ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களுடைய துணைவியார் கௌசல்யா அவர்கள் வழங்குகிறார். பயனாளிகள் சார்பாக கருப்பூர் பள்ளியினுடைய ஆசிரியர் பெலிக்ஸ் அவர்கள் ஒரு நன்றியை வழங்குகிறார். அனைவரும் அமர்வும். ரோட்டரி கிளப் சார்பாக நன்கொடைகளை வாரி வாரி வழங்கிய அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் பயனாளிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் பயனாளிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது, உதவியினுடைய அளவும் கூடிக்கொண்டே போகிறது. இந்த நேரத்தில் நன்கொடைகளை வாரி வழங்கிய அனைத்து ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை பயனாளிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியிலேயே நடைபெற்று வரும். இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 17 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றார்கள் என்ற உடனே விநாயகர் ரமேஷ் சாரை பார்த்து, சார் கொஞ்சம் மண்டபம் கிடைக்குமான்னு கேட்டோம். உடனே அவர்கள் மண்டபத்தை கொடுத்து நல்ல ட்ரைனிங் காலை கொடுத்து ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து மாவட்ட அளவில் விழா நடத்த இந்த கடந்த மாதம் இதே தேதியில் இங்கே நடந்துச்சு. ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் அனைவர் சார்பாக விநாயகர் ரமேஷ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை ரோட்டரி கிளப் அறிமுகப்படுத்தியவர்கள் திரு பாபு சார், ஆசியா ஃபார்ம்ஸ் பாபு சார். முதல்ல எங்கள் பள்ளிக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் கொடுத்து எங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கடந்த ஆண்டு இந்த நிதியாண்டிலே எங்கள் பள்ளிக்கு தேவையான விளையாட்டு சீருடைகளையும் பள்ளியிலே நேரடியாக வந்து உதவி செய்த ஆசியா ஃபார்ம்ஸ் திரு பாபு சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு ராஜ்குமார் சார், ஒரு 6 ஆண்டுகளாக அரசாங்கம் வந்து 1 to 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் யூனிஃபார்ம் கொடுக்குது. 9ஆம் 10ஆம் படிக்கக்கூடிய தந்தை இழந்த அல்லது பெற்றோர், சிங்கிள் பெற்றோர், கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு ராஜ்குமார் சார் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக நாங்கள் கேட்க மாட்டோம், கரெக்டாக ஜூன் மாதம் தடவை கூப்பிட்டுருவாங்க, வந்துருங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க. எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களுக்கும் ராஜ்குமார் சார் வந்து தொடர்ந்து உதவி செய்கிறாங்க. அது மாதிரி அவங்க ஜேசி அமைப்பில் போனால் அங்கேயும் உட்காந்துருப்பாங்க, அதுலேயும் அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. எங்கள் பள்ளி புதிதாக தரம் உயர்த்தப்பட்டதால் எங்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் நாங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா திரு ரோட்டரியில் இருக்கக்கூடிய சியாமலா ஸ்கூல் ஓனர் திரு சதீஷ் சாரை கூப்பிட்டு ராஜ்குமார் சார் ஏற்பாட்டில் எங்கள் பள்ளிக்கு 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ராஜ்குமார் சார் ஏற்பாட்டில் சியாமலா ஸ்கூல் ஓனர் என்ன செஞ்சாங்கன்னா, பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கல சார், உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபா கேஷ் எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. நாங்களே எங்கள் பள்ளிக்கு தேவையான
ஸ்மார்ட் போர்டு 1.5 லட்சம் ரூபாய்க்கு, அப்புறம் மைக்கு, ஸ்பீக்கரு, என்னென்ன தேவை, ஆம்பிளிஃபயர், தண்ணீர் வசதி, பெரிய கேட்டு தேவைப்பட்டுச்சு. 3 லட்ச ரூபாய்க்குள்ள உதவியையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆளுநரே நேரடியாக வந்து இதெல்லாம் எங்களுக்கு வழங்கினாங்க. இந்த நேரத்தில் இந்த தாராளமாக உதவிகள் ஏற்பாடு செய்த ராஜ்குமார் சாருக்கும், உதவிகளை 3 லட்ச ரூபாய் உதவியை வாரி வழங்கிய ரொட்டேரியன் சியாமலா ஸ்கூல் ஓனர் திரு சதீஷ் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜேஆர்சி என்று ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பு சார்பாக நடைபெற்ற விழாவிலே நம்முடைய அனைத்து ரோட்டரி கிளப் உறுப்பினர்களும் வந்து கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள், ஆசிரியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். 200 பேருக்கும் மதிய உணவு வழங்கி சிறப்பு செய்தார்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல உதவிகளை செய்து வரக்கூடிய அனைத்து ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு பிலிக் சார் அவர்களே. அடுத்ததாக ஏழை எளிய குழந்தைகளின் இதய நோய்களுக்கு மருத்துவ உதவி செய்து சிறப்பு விருதினாக வந்திருக்கக்கூடிய தங்கமான இதயத்திற்கு சொந்தக்காரர் முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் பிடிஜி ஷாஜகான் அவர்களை அறிமுகம் செய்வதற்காக எங்களது ரொட்டேரியன் ராஜமாணிக்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மதியர் விழாவில் கலந்திருக்கும் ரோட்டரி குடும்பத்தார் மற்றும் ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் தலைவர், செயலாளர், இந்நாள் தலைவர், செயலாளர், அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை, இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கும் ரோட்டரி மாவட்டம் 3-2-1 முன்னாள் மாவட்ட ஆளுநர், சமூக பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ள சிறந்த மனிதநேயமிக்க சேவகர், மதிப்பிற்குரிய ரொட்டேரியன் பிடிஜி ஷாஜகான் அவர்களை மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்துவதில் கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் சார்பாக பெருமைப்படுகிறேன். ஷாஜகான் அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பின்னர் நகை வியாபாரத்தில் நுட்பங்களை கற்றுக்கொள்ள தனது தந்தையுடன் இணைந்து பணியாற்றினார். பின்னர் நேர்த்தியான ஷாஜகான் ஜுவல்லர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி நாகர்கோவிலில் இன்றளவும் பிரமாண்டமாக பேசப்படும் ஒரு நகை மாளிகையாக திகழ்கிறது. ஷாஜகான் சார் அவர்களுக்கு திருமதி ரொட்டேரியன் ஜேனத் ஷாஜகான் என்ற மனைவி மற்றும் மகன் ரொட்டேரியன் அல்தாக் ஷாஜகான், மகள் ஆர்டியன் ஆர்குலா ஷாஜகான் அவர்கள் இணைந்து ரோட்டரி குடும்பமாக செயல்படுகிறார் என்பதை பெருமைக்குரிய விஷயம் இங்கே சொல்வதற்கு பெருமைப்படுகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீன்வளை உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கம், நீர் விளையாட்டு சங்கம், விளையாட்டுப்படை சங்கம் என பல அமைப்புகளில் தலைவராக பதவி வைத்தவர் நமது பிடிஜி ஷாஜகான் சார். 1983-84 ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் சவுத் நாகர்கோவில் சவுத் கிளப்பில் உறுப்பினராக இணைந்தார். 1996-97 ஆண்டில் கிளப் தலைவராக பிரசிடண்டாக பதவியேற்று சிறப்பாக பணியாற்றுவதற்கு பல விருதுகள் வாங்கி குவித்ததை பலரால் பேசப்படுகிறது. மாவட்ட சமூக பணி தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் ஆக சேர்மனாக பணியாற்றினார். அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில் அவருடைய சேவைகள் சிறப்பாக இருந்தது. மாவட்ட சர்வதேச சேவை தலைவர், டிஸ்ட்ரிக்ட் இன்டர்நேஷனல் சர்வீஸ் சேர்மனாக பணியாற்றினார். மாவட்ட உறுப்பினர் மேம்பாட்டு தலைவர், டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் சேர்மனாக பணியாற்றினார். ரோட்டரி மாவட்டம் 3-10 உலக அளவில் உறுப்பினர் வளர்ச்சியின் முதலிடம் நம்பர் 1 மெம்பர்ஷிப் குரோத் பெறுவதில் முக்கிய பங்காற்றியவர். 2004 இந்திய பெருங்கடல் சுனாமிக்கு பிறகு மனிதநேய நிவாரணப் பணிகளுக்கு தலைமை தாங்கி ஆயிரக்கணக்கானோருக்கு உதவினார். இந்தியாவில் முன்னணி வார இதழான ஆங்கில இதழான த வீக் இதழால் உள்ளிட்ட மனிதநேய ஆளுமைக்கான இணைந்து சுனாமி ஹீரோ என பாராட்டப்பட்டவர். 2012-13 ஆண்டு இம்மாவட்ட ஆளுநராக சிறந்த ஆளுநராக பணியாற்றி பெரிய வெற்றி வாய்களை சூடியவர். மற்றும் நிறுவனத்துடன் இணைந்து அவருடைய சொந்த நிறுவனத்துடன் இணைந்து கோல்டன் பார்க் ப்ராஜெக்டை தொடங்கினார். கடந்த 14 ஆண்டுகளில் சுமார் 18,000 குழந்தைகளுக்கு பிறவி குறைபாடு தொடர்பான இதய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 2,100 குழந்தைகளுக்கு உயிர்காக்கும் இருதய அறுவை சிகிச்சை தேவையை கண்டறியப்பட்டு 1,850க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வெற்றிகரமாக இலவச இருதய அறுவை சிகிச்சை செய்து புதிய வாழ்வை அளிக்கப்பட்டது. அதில் நமது கோயில்பட்டி கிளப்பில் 10 நபர்களுக்கு 10 பயனாளிகள் பயன்பெற்றனர். சர்வீஸ் அபோவ் செல்ஃப், சுயநலத்திற்கான மேலான சேவை என்ற ரோட்டரி உயரிய லட்சியத்தை செயல்படுத்தி முன்னோடியாக திகழ்ந்தவர் நமது பிடிஜி ஷாஜகான் சார் அவர்கள். மனிதநேயம், தலைமைத்துவம் மற்றும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையின் மூலம் ரோட்டரி இயக்கத்திற்கு அழியாத தடம் வைத்தவர்
நமது பிடிஜி ஷாஜகான் சார் என்பதை பெருமையோடு இந்த கிளப் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது இவ்வளவு சேவைகளுக்கும் சொந்தக்காரான நமது பிடிஜி ஷாஜகான் சார் அவர்களுக்கு நமது கிளப்பு சார்பாக பாராட்டுவதிலும் பெருமை கொள்வதிலும் அவரை தலைமையேற்றுக்கு அழைத்ததற்கும் இந்த கிளப் மெம்பர் அனைவர்களுக்கும் ரோட்டரி மற்றும் தலைவர் செயலாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். மற்றும் அருள் பாராட்டல், உடல்நலம், நீடாயும், நிறை செல்வம், உயர்வுகள், விஞ்ஞானம் பெற்று வாழ்வில் பல உயரிய பதவிகள் இன்னும் பல சேவைகள் செய்து இந்த உலகிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என அன்போடு வாழ்த்திய கிளப்பு சார்பாக வாழ்க வைகம், வாழ்க வளமுடன் என்றும் வாழ்க ரோட்டரி சங்க உறுப்பினர்கள், வளர்க ரோட்டரி சங்கம் என்று வாழ்த்தி விளையாடு வாய்ப்புக்கு நன்றி அளித்த நன்றி, வணக்கம். ஸ்ரீ ரொட்டரியன் ராஜமாணிக்கம் அவர்களை இந்த சபை லட்சுமிமார பாலிடெக்னினுடைய ப்ரொஃபஸர் குமாரமுருகன் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது மற்றும் மகிழர் மண்டலத்துடைய டைரக்டர் ஜான் கணேஷ் அவர்களை அங்கீகாரம் செய்கிறது. பசுமுன் அறக்கட்டளை நிறுவனர் யூபிஎம்எஸ் பள்ளியின் தலைவர் அரிமா பரமசிவம் அவர்களை இச்சபை அங்கீகாரம் செய்கிறது. நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த சிறப்பு விருந்தினுடைய சிறப்புரையை இப்பொழுது அனைவரும் மகிழ்ச்சியோடு கேட்போம். அங்கே நிற்கிறவங்களாம் வந்து உள்ள வந்து உட்கார கேட்டுக்கிறோம். சிறப்பு விருந்தினுடைய அருமையான உரை இருக்கிறது. அனைவரும் வந்து இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டி பிரசிடென்ட் ரொட்டேரியன் முத்துமுருகன், அசிஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் விக்னேஸ்வரன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கிளப் சர்வீஸ் ரொட்டேரியன் பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் விநாயகா ரமேஷ் மாமா, Secretary Ramesh Kumar, Treasurer Srinivasan, Immediate Past President Rotarian Raj Kumar, Immediate Past Secretary Parani Kumar, Immediate Past Treasurer Narayana Swami, fellow Rotarians, friends, Rotary Club of கோயில்பட்டி நண்பர்களுடைய பெயரை இங்கிருந்து தொடங்கி ஒவ்வொரு ஆளாக சொல்லிட்டு போனாலும் எப்படியும் விடுதல் வந்துடும். பாபுவை சொல்லலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஜேபி மாமா சொல்லணும்னாலும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது அங்கே 1-2 விட்டுரும். அதுக்காக பயந்து எல்லோருடைய பெயரையும் மனதிலே நினைத்து இங்கே வந்திருக்கும் டாக்டர் சீனிவாசன் சார் அவர்களுக்கும், குடும்பம் போல் கலந்து கொண்டிருக்கும் மிக சிறந்த ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கோயில்பட்டி இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கம். 50 ஆண்டுகள் ஒரு இயக்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு ரோட்டரி சங்கம் இல்லை என்று சொன்னால் ஒரு ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் நடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பாதை மிக சாதாரண பாதை அல்ல. 50 என்பது கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு 51வது ஆண்டு. இந்த 50 ஆண்டுகளில் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டி சாதித்தவர்கள் என்ன என்று சொன்னால், நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய்களுக்கு எத்தனையோ சமுதாய மக்களுக்கு நாம் இந்த சேவையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை நண்பர்களையும் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காமல் அது சேவை என்ற ஒரே நோக்கத்தோடு, நட்பு என்ற ஒரே நோக்கத்தோடு அதை மிக சிறப்பாக இந்த சங்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அவர்கள் ராஜ்குமார் மாமா அவருடைய உரையிலே சொன்னாங்க, 140 ப்ராஜெக்ட் நான் பண்ணினேன், என்னுடைய தலைமையில் நடந்தது. 175 ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைத்தேன்,
ஆனால் முடியலை. அதற்காக இந்த வருடம் வருகின்ற பிரசிடண்டுடைய உதவியோடு அந்த ப்ராஜெக்டை நான் தொடர்ந்து செய்வேன் என்று சொல்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை வேண்டும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, சாதாரணமாக ஒரு ரோட்டரி சங்கம்ங்கிறது 4 பேர்கிட்ட தினந்தோறும் பேசிட்டு இருக்கணும். நான் அரை மணி நேரம் பேசுவேன், 1 மணி நேரம் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ரோட்டரியை பற்றி 4 பேர்கிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும். 1 பிரசிடென்ட், 2வது செக்ரட்டரி, 3வது ட்ரெஷரர், 4வது அவருடைய மனைவி. ஆனால் அதை அழகாக அதை அந்த மேடையில் இந்த ஒரு வருடம் நான் எந்த மாதிரி நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள் என்பதை இந்த மேடையிலேயே அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்த பெருந்தன்மையும் நான் பிரசிடென்ட், இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டி நீங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஹார்ட் ஆஃப் 3212 எதுன்னு கேட்டாக்கா கோயில்பட்டி தான். இன்னைக்கு கன்னியாகுமரியில் தொடங்கி காரைக்குடியில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 36 சங்கங்கள் இருக்கின்றன. KP ராமச்சந்திரன் நாயர் கவர்னராக இருக்கின்ற பொழுது நான் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் சேர்மனாக இருந்தேன். அந்த நேரத்தில் மெம்பர்ஷிப் குரோத்ல சாதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஜோன் லெவல் அல்ல, ஆல் இந்தியா லெவல் அல்ல, அகில உலகத்தில் 200 கண்ட்ரியில் இருக்கின்ற ரோட்டரி சங்கத்தில் இருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட்லேயே அதிகமாக மெம்பர்ஷிப் சேர்த்தது நம்முடைய மாவட்டம். என்னுடைய தலைமையில் அன்றைய தினம் 5 மெம்பர்களை சேர்த்தால் நான் ஒரு தங்க மோதிரம் கொடுத்தேன். ஸோ அதன் அடிப்படையில் உலகத்திலேயே நம்பர் 1 மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் இருந்தது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு ஒரு சிறிய மாவட்டம் ஆனாலும் 1/3 ரொட்டேரியன் அந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அங்கிருந்து கிட்டத்தட்ட 7 ரோட்டரி கவர்னர்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம். திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி என்று சொன்னால் அடுத்த ஸ்டேஷன் வள்ளியூர். வள்ளியூர்ல கவர்னர் இருக்கிறார். அதை அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி. திருநெல்வேலியிலையும் கவர்னர்கள் இருக்கின்றார்கள். வலது பக்கம் திரும்பினால் தூத்துக்குடி, அங்கேயும் கவர்னர் இருக்கின்றார். இடது பக்கம் திரும்பினால் தென்காசி, அங்கேயும் கவர்னர் இருக்கின்றார். சரி, திருநெல்வேலியை தாண்டி இந்த பக்கத்துல இருந்து வந்தோம்னா காரைக்குடி தலைமையிடம், அங்கேயும் கவர்னர் இருக்கின்றார். அந்த பக்கம் திரும்பினா ராமநாடு மாவட்டம், அங்கேயும் கவர்னர் இருக்கின்றார்கள். இங்கே தென்காசியிலே இருக்கிறார். ராஜபாளையத்திலையும் இனிமேல் கவர்னர் வருவாங்க. ஆனால் எந்த ஸ்டேஷன்லையும் கவர்னர் இல்லாத ஒரு மாவட்டம் 3212 மாவட்டம் அல்ல, ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக கோயில்பட்டி மாத்திரம்தான் என்பதை இந்த நேரத்தில் மிக 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 வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த கோயில்பட்டி சங்கத்தில் நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகின்றேன். ரமேஷ் மாமாவை தெரியாத ரோட்டரி சங்கங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்வேன். ஏனால் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகையினால் இந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்ல எனக்கு மனசுல தோன்றியது, இங்கே லைன்ஸ்ல இருந்து நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், டாக்டர்ஸ் இருக்கீங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, மிகப்பெரிய கோயில்பட்டி நகரத்தை சார்ந்த நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு எல்லோரும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டி மூலமாக இந்த இடத்திற்கு மாத்திரமல்ல, இந்த இடத்தின் சுற்று வட்டாரத்துக்கு மாத்திரமல்ல, இந்த 3212 மாவட்டம் 7 ரெவன்யூ மாவட்டத்திற்கும் கோயில்பட்டியிலிருந்து சேவை செய்வதற்கு தலைமையிடம் அமைய வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு ஆசை. கோயில்பட்டியில் நிறைய நபர்கள், நிறைய பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் இருக்காங்க, நல்ல திறமையுள்ள பாஸ்ட் பிரசிடென்ட் இருக்காங்க. ஆனால் உங்களால் ஒரு கவர்னரை தேர்வு செய்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயமாகவே இருக்கின்றது.
ஏதோ கவர்னர் எலெக்ஷனை கண்டு ஒரு பயமா, இல்லை என்று சொன்னால் அதற்கு இதை விட தகுதி படைத்த யாராவது இருக்கிறார்களா என்று நீங்கள் இன்னும் கவர்னர் ஆனவர்களிலேயே ரமேஷ் மாமாவோட ஒரு தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் கேட்டால் நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். அத்தகைய தகுதி படைத்த நம்முடைய ரமேஷ் மாமா அவர்கள் இன்றைய தினம் இந்த இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்ல அவர் கவர்னரா வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முடிவு எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. நிச்சயமாக நினைத்தால் நடக்கும், நடப்பதுதான் இந்த இடத்தில் நான் சொல்கின்றேன். பல ஆண்டுகளாக உள்ள கனவு, அதை இந்த நம்முடைய முத்து முருகன் அவர்களுடைய இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன். ரமேஷ் மாமா நீங்கள் முடிவு எடுங்கள், அதில் ஒரு மாற்றம் இல்லை. எந்த அளவுக்கு எலெக்ஷன் இல்லாமல் அதை உங்களை கவர்னர் ஆக்குவதற்கு இங்கே இருக்கின்ற அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள். நம்ம மாவட்டமே இருக்கும். இந்த கோயில்பட்டி சங்கம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கேபினெட் இந்த கோயில்பட்டி சங்கத்துக்குள்ள வந்துடும். இங்க இருக்கின்றவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பதவிகளுக்கு வந்து விடுவார்கள். நான் என்ன ரோட்டரியில சேர்ந்த என்கிட்ட கேட்டாங்க, நீ ரோட்டரியில சேர்ந்திய, நீ என்ன சாதனை பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரோட்டரியில சேர்ந்தேன், நான் ஒரு நல்ல கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். 3212 சங்கத்தின் நம்முடைய டிஸ்ட்ரிக்டினுடைய நம்பர். என்னுடைய கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டவர்கள் 3212 பேர். உண்மையிலே சொல்றேன், பெருமையா இல்லை, நான் அடக்கத்தோடு சொல்கின்றேன். இதுவரை அந்த நம்பர்களை இன்னும் எட்டவில்லை. நிச்சயமாக என்னை விட அதிகமாக நல்ல செய்யணுங்கிற ஆசை எனக்கு இருக்கின்றது. அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் கேரளாவில் நடத்தினோம். காலையில் 10:30க்கு ஆரம்பித்து நைட்டில் 916க்கு முடித்தோம். 10:30 அப்படிங்கிறது 10:30 மணி அல்ல, 10:30 மணி தான் ஆரம்பித்தோம். ஆனால் நைட்டில் 916க்கு முடித்தோம். காரணம் என்னன்னாக்கா 10:30 என்னாக்கா 24 கேரட் 10:30 மாத்து தங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் 10:30 மணிக்கு ஆரம்பித்தோம். 10:30 மணியில் 10:30 மாத்து தங்கம்னா வேற ஒன்றும் இல்லை, தங்கத்தை நல்ல 10 அரைச்சி அதை மண் இங்கே நாயக வியாபாரிகள்லாம் இருப்பாங்க, செம்மண்ணெல்லாம் கலந்து அதில் மெர்க்குரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம தீயில வச்சு உருக்கும் போது பாக்கி உள்ள மெர்க்குரி எல்லாம் எவாபரேட் ஆயிரும், மண்ணெல்லாம் தனியாக வந்துடும், 24 கேரட் வந்துடும். ஆனால் சுத்தமான தங்கமாக இருந்தாலும் தங்க நகை செய்துவிட முடியாது, ஏன்னா அது ஃப்ளெக்சிபிள் ஜாஸ்தி. அதனால அதில் கொஞ்சம் காப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்துக்கு வேண்டி 916 இரவில் 916ல் முடித்தோம். ஸோ அத்தகைய ஒரு அவார்ட்ஸ் நைட் நடைபெற்றது. மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அப்போ இதுதானா பெருமை என்று கேட்டால் நிச்சயமாக அதல்ல பெருமை. என் வாழ்க்கையிலேயே நான் மிகப்பெரிய சாதனையாக, நான் பிறந்து வளர்ந்ததுக்கான ஒரு காரணத்தை யாராவது என்னிடம் கேட்டார்கள் என்று சொன்னால், நான் மிக ஒரு என்னுடைய தாய் தகப்பனுக்கு பிறந்ததற்கு, நீ இந்த பூமியில் வந்ததற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யாரையாவது என்னிடம் கேட்டார் என்று சொன்னால், ஏழை குழந்தைகள் காய்ச்சல் என்று சொன்னால் ஒரு டாக்டரை போய் பார்த்துருவாங்க, இல்லை என்று சொன்னால் ஒரு தலைவலினாக்க ஒரு டாக்டரை பார்த்துருவாங்க. இன்றைய தினம் பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை இருதயத்திலே ஒரு ஹோல் இருக்கிறது, ஓட்டை இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் அந்த இருதயம் பழுதடைந்திருக்கிறது, இவரால் உயிரோடு வாழ முடியாது, இல்லை என்று சொன்னால் இந்த குழந்தை 2 வருடத்தில் இறந்துவிடும், 4 வருடத்தில் இறந்துவிடும், உடனடியாக இறந்துவிடும், 10 வருடத்தில் இறந்துவிடும் என்று அதாவது தன்னுடைய உயிர் வாழக்கூடிய நாட்களை குறிக்கக்கூடிய ஒரு நோயை எந்த டாக்டர்கிட்ட போய் இந்த ஏழை குழந்தைகள் பார்க்கும் என்பதை கண்டறிந்து, பிறக்கின்ற 1000 குழந்தைகளுக்கு 8 குழந்தைகளுக்கு இயற்கையாகவே இருதய நோய் இருக்கும், அதில் 4 குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அந்த நோய் குணமாகிவிடும், மீதம் உள்ள 4 குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சிகிச்சை செய்ய வேண்டும். அப்படிதானே டாக்டர்? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் அதை அறிந்தவுடன் 2012-13ஆம் வருடம் கோல்டன் ஹார்ட் என்ற புரோகிராமை தொடங்கி மிகப்பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு வசதி படைத்த பணக்காரர்கள் மாத்திரமே செல்லக்கூடிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் குழந்தைகளுடைய ஆபரேஷன் செய்யப்படுகின்ற அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் ஏதோ ஒரு ஏழை குழந்தைக்கு, ஒரு கூலி தொழிலாளிக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு
ஆபரேஷன் செய்யப்பட்டு இன்றைக்கு 1800 குழந்தைகள் நலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் என்னுடைய பிறவி பயனை அடைந்து விட்டேன் என்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கோவிட் மாத்திரம் வரவில்லை என்று சொன்னால் 3-1 மாவட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாத்திரமே இருதய நோய் இருக்கும் மற்றும் அத்தனை குழந்தைகளுக்குடைய இருதய நோயும் தீர்த்து வைத்திருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு அதற்கு உதவியாக நம்முடைய முத்து அண்ணாச்சி அவர்கள், விருதுநகர் இதய முத்து அண்ணாச்சி அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களை என்றும் மறக்க முடியாது. உகாண்டாவிலிருந்து கூட பேஷண்ட் வந்தாங்க, அதுக்கு கூட அவங்களுடைய சொந்த செலவில் ஆபரேஷன் செய்து வைத்தார்கள். டாக்டர் கோதண்டராமன் இறந்து விட்டார் கோவிட்ல. அவர் எந்த அளவுக்கு எனக்கு உதவியாக இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக மறக்க முடியாது. ஆக பிறவி பயனை அடைந்து விட்டேன் என்று சொன்னால், நான் கவர்னராக ஆகியிருக்கிறேன் என்று சொன்னால் 1800 உயிர்களை, ஏழை உயிர்களை காப்பாற்றுவதற்கு எனக்கு இந்த ரோட்டரி உதவி இருக்கு என்று சொன்னால், இதை விட மகிழ்ச்சி, இதை விட சம்பாத்தியம் உலகில் என்ன இருக்கிறது என்று தெரிய, அதுதான் மிக்க மகிழ்ச்சி. அதைத்தான் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறுக என்பது போல இந்த அனுபவமும் இந்த சந்தோஷமும் இந்த மகிழ்ச்சியும் ஏன் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டிக்கு வரக்கூடாது? ஏன் அது ரமேஷ் மாமா மூலமாக இன்னொரு புரட்சி, இன்னொரு தியாகம், இன்னொரு சேவை ஏன் இந்த மாவட்டத்தில் வருவதற்கு அவர் காரணமாக இருக்கக்கூடாது? தயவு செய்து அவர் வரமாட்டேன் என்று சொல்வார். உங்களுக்கு நல்ல செய்தி தான். சிலது பாசிட்டிவாக எடுத்துக்கணும், சிலது நெகட்டிவாக எடுத்துக்கணும். சில விஷயத்தை பாசிட்டிவாக எடுக்கணும். காரணம், சில நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ் வேணும். யாரோ ஒரு சின்ன, எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். யாராவது ஒரு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனாக்கோ உனக்கு ஏதோ ஒரு பதவி தருவேன், இல்லைன்னா பெண்ணு கட்டி தருவேன், இல்லைன்னா ஒரு ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லிட்டு ஒரு கதை உண்டு. அதில் ஒரு ஆள் சடார்னு யாருமே போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே முதல்ல அது இதெல்லாம் கிடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருவர் சாடி நீதி அந்த பக்கம் போய் சேர்ந்துருவார். அவருக்கு கிரீடம் வச்சிருவார், அவர் மன்னர் ஆயிடுவார். அவர் சொல்லுவார், எனக்கு நீந்தவே தெரியாது, யார் என்ன தள்ளி விட்டான்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். ஸோ அது ஒரு நெகட்டிவான ஒரு கதை தான். ஆனால் அதுலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஒன்றில் ரமேஷ் மாமா சாடட்டும், இல்லைன்னா யாராவது தள்ளி விட்டுருங்க. அவர் கவர்னராக வர வேண்டும் என்பதுதான் ஆசை. டாக்டர் சீனிவாசன் சாருக்கு முன்னிலையில் நான் இதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோயில்பட்டி மெம்பர்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் உங்களுடைய சம்மதத்தை எழுந்து நின்று கரவொழி எடுத்து இதில் அவர் வருவதற்கு காரணமாக அமைய வேண்டும். நிச்சயமாக சொல்கிறேன், எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு துணை இருப்பான். நீங்கள் அத்தனை பேரும் துணை இருப்பீர்கள். எலெக்ஷனே வராம அவருடைய தலையில கிரீடம் வைப்போம். இந்த மாவட்டம் வளம் பெறட்டும். இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோவில்பட்டி மலர்ச்சி பெறட்டும். நீங்க சங்க கட்டிடம் அல்ல, மிகப்பெரிய சாதனைகள் இந்த டிஸ்ட்ரிக்ட் கேபினெட்டே உங்க கையில வரட்டும் என்று இந்த என்னுடைய ஆசை, உங்களுடைய ஆசை, இந்த மாவட்டத்தின் ஆசையை எல்லாம் வல்ல இறைவன் நிறைவேற்றிட வேண்டும். புதிதாக பதவி இருக்கின்ற பிரசிடென்ட் அத்தனை பேருக்கும், செக்ரட்டரி, அந்த மெம்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி, என்னை அழைத்தமைக்காக உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக தலைமையுரையை ஆற்றி எங்களது ரோட்டரி சங்கத்தை மிக சிறப்பாக மாவட்ட அளவிலே உயர்த்த ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களது முன்னாள் ஆளுநர் அவர்களுடைய அந்த எண்ணத்தை நிறைவேற்ற நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று உறுதி கூறி, அடுத்ததாக சிறப்பு விருந்தினருக்கு சால்வை அளிக்க வருமாறு நமது முன்னாள் தலைவர் ராஜ்குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சால்வை அளிக்க ராஜ்குமார் அவர்கள். நினைவு பரிசை வழங்க தலைவர் முத்துமுருகன் அவர்கள். நினைவு பரிசை தலைவர் முத்துமுருகன் அவர்கள் வழங்குகிறார். நன்றி. அடுத்ததாக நன்றியுரை வழங்க வருமாறு ரொட்டரியன் டி ரமேஷ்குமார் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்னைக்கு சிறப்பாக நடந்துருக்க இந்த இன்ஸ்டாலேஷன் செரிமனிக்கு அன்போடு எல்லாரும் மாமா மாமான்னு கூப்பிட்ட அன்பு மாமா தலைவருக்கு ஷாஜகான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து எங்கள் கிளப்பின் வழிகாட்டுதலுக்காக இருக்க அண்ணன் விநாயகர் ரமேஷ் அவர்களுக்கும் நன்றி
அதைத் தொடர்ந்து எங்கள் மேஜர் டோனர் திரு ஜேபி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வந்தமைக்கு இந்த சிறப்பான விழாவுக்கு எல்லாரும் கோவில்பட்டி சங்கத்தின் சார்பாக இருக்கிற முன்னாள் தலைவர்கள், இந்நாள் நிர்வாகிகள், அப்புறம் நம்ம நிர்வாகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அண்ணன் ஏஷியா ஃபார்ம்ஸ் பாபண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இதர நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்பை ஏற்று வந்த கோயில்பட்டி இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் காசிராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர்த்தக சங்க தலைவர் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராம்பிரசாத் பாய் சேர்மன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அனைவரும் சார்பாகவும் ரோட்டரி கிளப் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செயலாளர்களே. தற்போது என் டி சீனிவாசன் சார் அவர்கள் நமது முன்னாள் ஆளுநர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார். மருத்துவ சங்க தலைவர் என் டி சீனிவாசன் அவர்கள் நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஆளுநர் ஷாஜகான் சார் அவர்களுக்கு சால்வை அளித்து தனது மரியாதையை செலுத்துகிறார். கரங்களை செலுத்தி வாழ்த்துவோம். அடுத்ததாக இப்போது இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நமது இன்றைய தலைவர் செயலாளர் அவர்களுக்கு சால்வை அளித்து கௌரவப்படுத்துகிறார். என் டி சீனிவாசன் சார் தலைவர் செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் இன்றைய தலைவர் செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். பிரசன்ட் செக்ரட்டரி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். புதிய தலைவர் செக்ரட்டரி அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துகிறார். நன்றி. அடுத்ததாக தலைவர் அவர்கள் உடனடி முன்னாள் தலைவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். அடுத்ததாக தேசிய கீதம் அனைவரும் எழுந்திருப்போம். சார் கொஞ்சம் சைடில் வந்துங்க சார். சார் கொஞ்சம் சைடில் வந்து சார் இங்கே பாருங்க. சார் சார் கொஞ்சம் சார் ஒவ்வொருத்தரா சார்
லைனாக வாங்க கேமரா எடுக்க சார் ஒரு போடுங்க சார் சார் இது பாருங்க சார் சார் இங்கே பாருங்க சார் கொஞ்சம் எப்படி நடக்குது என்ன சார் வேணும் இங்கே பாருங்க அப்படியே பாருங்க சார் சார் கொஞ்சம் சைடில் வந்துருங்க சார் கொஞ்சம் உள்ள வந்துருங்க சார் கொஞ்சம் சார் வரும் சார் சார் அப்படியே சார் சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் சார் அப்படியே சார் இங்கே பாருங்க கொஞ்சம் பார்த்து சார் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் வரும் சார் ஓகே சார் இங்கிட்ட திரும்பிக்கோ சார் சார் எல்லாம் கண்ணன் சார் 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 இங்கே போட்டா சார் இங்கே பாருங்க சார் வாங்க சார் கொஞ்சம் சைடில் சார் சார் இங்கே பாருங்க சார் சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க சார் எல்லாரும் சார் எல்லாம் இங்கே திரும்பி எல்லாம் இங்கே திரும்பிக்கோ இல்லை சார் வாங்க ஐயா இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க என்னண்ணா அப்படி சேர்ந்து வந்தது சார் அண்ணா சார் சார் இங்கே பாருங்க
சார் இங்கே பாருங்க சார் கொஞ்சம் சேர்ந்து சார் ப்ளீஸ் சார் சேர்ந்துங்களா சார் 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 இங்கே பாருங்க